நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2025 பார்த்தீங்கன்னா கணம் லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட ஃபயர்ஃப்ளை அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் நடந்த துயரமான சம்பவத்து மூலிமா டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போகும்போது அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். அதாவது நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு அவர் ஃபேமிலியோடு சேர்ந்து கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோமால இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அப்பா அம்மா இல்லை அப்படின்ற அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. இதுக்கப்புறம் இவரோட லைஃப் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். மெயினா இவங்க படத்துல சொல்ல வர டிப்ரெஷன் ஹேண்டிலிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு பேக் போனா அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இருந்தாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு புதுசான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இல்லை. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம்.